கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினந்தோறும் அதிகாலவேளையிலே பரிசுத்த வேதாந்தத்தின் ஒரு பகுதி நாம் தியானித்து அதிகாலவேளையில் அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் ஒரு வேத பகுதி நாம் தியானித்து ஜெபிப்போம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 22, 23 ஆகிய வசனங்களிலே, இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, காலம் கடைசியா இருக்கு. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து ராஜாவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து தேவனுக்கு பிரியமானபடி யாரெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களோ, நமக்கு நித்திய ஜீவன் உண்டு, நித்திய ஜீவன் தருவேன் என்பதை அவர் நமக்கு செய்த வாக்கு தத்துவம். இந்த பூமியில நம்ம வாழும்போது தேவனுக்கு அடிமையாக வாழ வேண்டும், பாவத்துக்கு அடிமையாக வாழக்கூடாது. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு, இப்ப நம்ம யோசித்து பார்க்கலாம். எப்படி யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, காலையில தூங்கி எந்திரிச்ச உடனே செல்போன்ல சார்ஜ் இருக்கா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நம்ம யோசிப்போம். அதே போல புதிய நாளை நாம் தொடங்கும் போது நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு நம்ம வாழ்க்கையிலே பிசாசு தொடர்றானா, சத்துரு தொடர்றானா, எங்கேயாவது பாவம் தொடருதா, இதை கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்கணும். இதை ஏன் காலையிலே சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, நைட்டு படுக்கும் போதே யோசிச்சுருவாங்க, நாளைக்கு இதை இப்படி செய்யணும், இந்த காரியத்தை இப்படி சொல்லணும், அப்போதான் அந்த பிரச்சனையை நம்ம சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நைட்டாகவே முடிவு பண்ணிடுவாங்க. நான் வியாபாரத்தில் இருக்கும்போது, கடனில் கஷ்டப்படும் போது நாளைக்குள்ளது இன்னைக்கே யோசிச்சுருவேன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நாளைக்கு வரும்போது பணம் இருக்காது, அப்போ இப்படி பேசினா அப்படி சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் முன்னோட்டியே யோசிச்சுருவேன். ஊழித்து வந்ததுக்கப்புறம் என்ன யோசித்தேன் அப்படின்னா, பொய் பேசினால் நாசம் அடைவார்னு சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஏன் வாழ்க்கையில் நான் வியாபாரத்தில் இருக்கும்போது பொய் பேசி நஷ்டப்பட்டு ரொம்ப கடனில் கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் முழு நேரம் ஊழித்து வந்தேன். வாழ்க்கையில பாவம் எப்படிலாம் தொடருது, எதெல்லாம் பாவம். 24 மணி நேரம் வாழ்க்கையில ஒரு 5 நிமிஷம் ஒரு மனுஷன் பாவம் பண்ணியாச்சு அப்படின்னா அந்த நாளில் ஒரு பாவம் தொடருதுன்னு அர்த்தம். நான் சொல்கிறேன், ஈஸியாக புரியும். ஒரு பலூன் இருக்கு, அந்த பலூனில் ஒரு சின்ன ஒரு ஊக்கு வச்சோ ஒரு ஊசி வச்சோ ஒரு சின்ன ஓட்டை போட்டாச்சுன்னா போதும். கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா அந்த பலூனில் காற்றே இருக்காது. அதுக்கு முன்னாடி பார்த்தா நல்ல பலூன் நல்லா பெருசாக இருக்கும். ஒரு சின்ன ஒரு ஊசியை வச்சு லைட்டாக குத்தின உடனே அதில் காற்றுலாம் வெளியில் போயிடும். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும், நித்திய ஜீவனுக்குள்ள போகணும், சமாதானமாக வாழணும், சந்தோஷமாக வாழணும், பரிசுத்தமாக வாழணும், உண்மையாக இருக்கணும், இதெல்லாம் தேவத்திட்டம்தான். இப்போ இந்த பூமியில் வாழ்கிற வாழ்க்கை 2 விதமான வாழ்க்கை இருக்கு. ஒரு மனுஷன் பழைய வாழ்க்கைக்குள்ளேயும் பேர் தான், சில நேரத்தில் கர்த்தரை விட்டு தள்ளி போய் அப்படியே பேர் தான். அப்படியே பேர் தானே என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு காலத்தில் விக்கிர வழிபாட்டிலிருந்து மனம் திரும்பி இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு சர்ச்சில் வந்து ஞானஸ்தானம் எடுத்து சர்ச்சுக்கு போயிட்டு இருப்பாங்க. ஏதோ ஒரு காரியத்தில் கர்த்தரை விட்டு தள்ளி போவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா மறுபடியும் அப்படியே ஃபுல்லாக தள்ளி போயிருந்தாங்க. நான் அப்படி நிறைய குடும்பத்தை சொல்ல முடியும். திருமணத்திற்காக சர்ச்சில் வந்து ஞானஸ்தானம் எடுத்து அதுக்கப்புறம் கல்யாணம் முடிக்கிறாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் விக்கிர வழிபாடுல போய்
பழைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சோ அதே போல மறுபடியும் அதே வழிக்குள்ள போயிருந்தாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மறுபடியும் சிறையிருப்புக்குள்ள போயிட்டாங்க, மறுபடியும் பாவத்துக்குள்ள போயிட்டாங்க, மறுபடியும் விக்கிரகத்துக்குள்ள போயிட்டாங்க, மறுபடியும் இருளுக்குள்ள போயிட்டாங்க, மறுபடியும் கட்டப்பட்ட நிலைமைக்குள்ளே போயிட்டாங்க. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு அப்படின்னா நம்ம என்ன யோசித்து பார்க்கலாம் அப்படின்னா, இன்னைக்கு தேதியில நம்ம வாழ்க்கையில எங்கேயாவது பாவம் கொஞ்சம் தொடருதா? இதை நம்ம எல்லாருமே யோசித்து பார்க்கணும். இதை ஏன் சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, ஆசீர்வாதத்துக்கு தடை என்ன அப்படின்னா பாவம். அந்த பாவத்துக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னா பிசாசு. ஒரு மனுஷன் பாவம் செய்யும்போது எனக்கும் தேவனுக்கும் நடுவில் ஒரு பாவம் உள்ள என்டர் ஆயிட்டு, பாவம் உள்ள வந்த உடனே எல்லாமே தடையா மாறிடுது. அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கை மறுபடியும் பழைய வாழ்க்கைக்குள்ள போயிடுறாங்க. அப்ப தூங்கி எந்திரிச்ச உடனே இந்த செய்தி நம்ம கேட்கிறோம். என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, எங்கேயாவது நான் கர்த்தரை விட்டு விலகி வாழ்றேனா? இப்போ நைட் நேரத்தில் நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டு காலையில் எந்திரிச்சிருப்பீங்க. எப்படி யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, நைட்டு செல்ஃபோன் எவ்வளோ நேரம் பார்த்தோம், அதில் தேவையில்லாமல் எவ்வளோ நேரம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்தால் நம்ம வாழ்க்கையில் பாவம் தொடருதா இல்லையா அதை கண்டுபிடிக்கலாம். ஒருவேளை காலையில் சின்ன ஜெபம் மட்டும்தான் நான் பண்ணுறேன், நான் உலகத்துக்குள்ளே போகிறேன், நான் பலவிதமான காரியத்தில் நான் அடிமையாக இருக்கேன் அப்படின்னா அவங்க இன்னும் முழுசாக ரட்சிக்கப்படலைன்னு அர்த்தம். இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு, ஒரு மனுஷன் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டால் அவன் தேவனுக்கு அடிமையா இருப்பான். இதை முதல்ல நம்ம நல்லா புரிந்து கொள்ளணும். ஒரு மனுஷன் பாவத்துல அடிமையா இருக்கிறான் அப்படின்னா அவன் இன்னும் தேவனுக்கு அடிமையா இல்லை அப்படின்னு அர்த்தம். இல்லை, என் வாழ்க்கையில பாவம் தொடரல, நான் பாவத்திலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டுட்டேன், நான் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால நான் கழுவப்பட்டு நான் நீதிமானா மாறிட்டேன், நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், நான் மனம் திரும்பி வாழ்றேன், என் பாவத்துல நான் அறிக்கை செஞ்சு நான் விட்டுட்டேன், இப்போ நான் கர்த்தருடைய பிள்ளையா நான் வாழ்றேன், இப்போ நான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போறேன், நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்க, நான் முழங்கால் போட்டு ஜெபம் பண்றேன், இப்போ குடும்பத்துக்குள்ள நான் உண்மையா இருக்கேன், நான் தேவனுக்கு பிரியமானபடி நான் வாழ்றேன், நான் இப்போ தேவையில்லை இடத்துக்கு நான் போறதில்லை, பழைய பாவத்துக்குள்ள நான் போறதில்லை, நான் விக்கிரத்துல போறதில்லை, நான் தேவனுடைய பார்வையில இப்ப நான் உண்மையா வாழ்ந்துட்டு இருக்கேன். மனுஷன் வேணா நீ அப்படி சொல்லலாம், ஆனா நான் தேவனுடைய பார்வையில நான் உண்மையா இருக்கேன்னு சொன்னால் அவங்க தேவனுக்கு அடிமையா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு அப்படின்னா, ஒருவேளை இதுவரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில ஏதாவது சின்ன சின்ன காரியம் தொடருது அப்படின்னா அதையும் நம்ம தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணித்து மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு, இந்த சின்ன ஒரு பாவம் என்னுடைய வாழ்க்கையில தொடருதுப்பா, அது என்னுடைய வாழ்க்கையில தொடர வேண்டாம், இனிமேல் நான் உமக்கு பிரியமானபடி நான் வாழணும், எனக்கு கிருபை தாங்கப்பா, சத்தியத்தில் நடக்கணும், எனக்கு கிருபை தாங்கப்பான்னு சொல்லி நம்ம இருதயத்துக்குள்ள என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாம் தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணித்து தேவனிடத்திலிருந்து அந்த கிஃப்டை நம்ம வாங்கிடணும். அதிகால வேளையில் எனக்கு புது கிருபையினால் நிரப்புங்கப்பா, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லி நம்ம கேட்குறோம். நிறைய வேலையில ஒரு வீட்டில் 4 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த 4 பேருக்குள்ள உண்மை இல்லை, அது ஒரு பெரிய ஒரு காரியமா இருக்கு. எப்படின்னா, வீட்டில் பேசுகிற வார்த்தையில உண்மை இல்லை, கணவன் மனைவிக்குள்ள உண்மை இல்லை, அதனால சத்துரு உள்ள என்டர் ஆயிடுவான். இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு, ஒரு மனுஷன் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டால் அவங்க தேவனுக்கு அடிமையா இருப்பாங்க, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவாங்க, அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பாங்க, அவருடைய கற்பனையை கை கொள்ளுவாங்க. தேவன் நமக்கு பரிசுத்த வேதாந்தத்தை எழுதி கையில தந்துட்டாரு. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கையில பைபிள் எடுத்து வாசித்து தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் கண்டிப்பாக நம்முடைய குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். ஒரு மனுஷன் பாவத்திலிருந்து விடுதலை ஆனால் முதல்ல விடுதலை, 2வது தேவனுக்கு அடிமை, 3வது பரிசுத்தம்,
4வது தான் நித்திய ஜீவன். 4வது தான் நித்திய ஜீவன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இங்கே இந்த பூமியிலே நான் வாழ்ற வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு கொஞ்சம் நம்ம போய் யோசிக்கும்போது, ஏன் பாவத்துக்காக, ஏன் அக்கிரமத்துக்காக, ஏன் மீறுதலுக்காக, என்னுடைய தலைமுறை சாபம், ஏன் தரித்திரம், என்னுடைய துக்கம், என்னுடைய பலவீனம், என்னுடைய நோய் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து சிலுவையில சுமந்தார். எனக்காக அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், துப்பப்பட்டார். என்னுடைய பாவத்துக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். நமக்காக ஜீவனை தந்திருக்கிறார். இன்றும் நமக்காக பிதாவுடைய வலது பரிசத்திலே பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அவரை நாம் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் போது நம்ம இருதயத்துக்குள்ளே சமாதானம், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் நம்ம இருதயத்துக்குள்ள இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை கழுவி சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்கிறது. ஒருவேளை கர்த்தரை விட்டு நான் தள்ளி போயிருந்தால் முதல்ல நான் கர்த்தர் பக்கம் மனம் திரும்பணும். ஏன் கர்த்தர் பக்கம் மனம் திரும்பணும் சொல்லி காலையிலேயே இந்த பிரசங்கத்தோட சேர்த்து சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, அடுத்த வசனத்துல அழகா போட்டிருக்கு, பாவத்தின் சம்பளம் மரணம். வேலை செஞ்சா சம்பளம் தராங்க. 31 நாள் வேலை செஞ்சா அடுத்த மாசம் 1ஆம் தேதி சம்பளம். அந்த சம்பளத்தை வாங்கி தான் வீட்டில் உள்ள தேவைகள், குடும்பத்துடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம செய்யறோம். எல்லா வீட்லயும் இதுதான். ஒருவேளை பிசினஸ் பண்ணா அன்னன்னைக்கு வரும். வேலைக்கு போற குடும்பங்கள் அடுத்த மாசம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அதை வச்சு செய்வாங்க. ஏன்னா நான் சின்ன வயசுல நான் வேலை பார்த்துருக்கேன். சொந்த பிசினஸும் நான் பண்ணியிருக்கேன். அதனால எனக்கு தெரியும். ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா வேலை செய்யற இடத்துல உண்மையா வேலை செய்யணும். பிசினஸா அந்த பிசினஸ்ல உண்மை இருக்கணும். அப்பதான் growth இருக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் பரலோகத்திலிருந்து நான் ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா முதல்ல நான் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கணும். நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கணும். நான் பரலோகத்துக்கு சொந்தமான பிள்ளையா இருக்கணும். அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, முதல்ல நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு முதல்ல நம்ம பாவத்திலிருந்து வெளியில வந்திருக்கணும். பாவத்திலிருந்து வெளியில வந்தா மட்டும்தான் விடுதலை. ஒரு மனுஷன் எப்பம்பா விடுதலை அப்படின்னா, ஐயா ஒரு சிறையிருப்புல இருக்கான், 5 வருஷமா 10 வருஷமா சிறையிருப்புல இருக்கான். இப்ப அந்த மனுஷன் வெளியில வந்துட்டான். அவனுடைய காலங்கள் முடிஞ்சிட்டு, சிறையிருப்பு காலங்கள் முடிஞ்சிட்டு, இப்ப அவன் வீட்டுக்கு வந்துட்டான். இப்ப குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கான். இப்ப அவன் சிறையிருப்புல இல்லை அப்படிம்பாங்க, ஜெயில இல்லை அப்படிம்பாங்க, அவன் வீட்டுக்கு வந்துட்டான் அப்படிம்பாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை முதல்ல பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா பாவங்க சிறையிருப்புல இருந்து அவன் வெளியில வரணும். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு விடுதலை. அந்த விடுதலை கையெழுத்து யாரு போடுவா? என் பாவத்தை, என் அக்கிரமத்தை, என் சாபத்தை எல்லாம் சிலுவையில சுமந்தார். இயேசு கிறிஸ்து சிலுவையில சுமந்தார். ஆமா, என் பாவத்தை எல்லாம் சிலுவையில சுமந்துட்டார். இனிமேல் நான் பாவத்துக்கு அடிமை இல்லை. நான் பாவத்துக்கு அடிமை இல்லை. நான் தேவனுக்கு அடிமை. அவருடைய ரத்தத்தினால என்னை கழுவி சுத்திகரித்து என்னை மீட்டெடுத்திருக்கிறார். நம்முடைய சொந்த ரத்தத்தினால கழுவி நம்ம சுத்திகரிக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால ஒரு மனுஷன் கழுவப்பட்டு மீட்கப்பட்ட மகனாக மகளாக இருக்கும்போது அதுல முதல் ஸ்டேஜ் என்னன்னா விடுதலை. அதான் மீட்பு. உலக ரட்சகரா வெளிப்பட்டார். நம்முடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியா வெளிப்பட்டார். நம்மளை மீட்டு எடுத்தாதான் நம்ம ஆசீர்வாத பாத்திரத்துக்குள்ளே போக முடியும். அந்த கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கணும். அவருடைய கிருபை இலவசம்தான். குமாரனை விசுவாசிக்கும் போது நம்ம வாழ்க்கை எல்லாமே மாறுது. ஒரு மனுஷன் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டால் தேவனுக்கு அடிமை. ஐயா இன்னும் என் வாழ்க்கையில பாவம் தொடருதுயா அப்படின்னா ஒரு பேப்பர்லயா எழுதுங்க. எழுதி, அப்பா என்கிட்ட இத்தனை பாவம் இருக்குப்பா, நான் தெரிஞ்சு செஞ்ச பாவம், தெரியாம செஞ்ச பாவம், என்கிட்ட இத்தனை பாவம் தொடருது, இதெல்லாம் கொஞ்சம் எனக்கு மன்னிச்சிருங்கப்பா, இதெல்லாம் என் வாழ்க்கையில தொடரக்கூடாதுப்பா, நான் உங்க பிள்ளையா வாழணும்ப்பா, எனக்கு கிருபை தாங்கப்பா. நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், ஒரு பலூன் இருக்கு, அந்த பலூன்ல நல்ல பலூன் சைஸ் பெருசா இருக்கு, ஆனா ஒரு சின்ன ஒரு ஓட்டம் மட்டும் போட்டுட்டு கொஞ்ச நேரம் பக்கத்துல உட்காந்துருங்க, அந்த பலூன்ல இருக்க காத்துலாம் அப்படியே வெளியில போயிடும்.
நம்ம வாழ்கிற வாழ்க்கை கடைசி காலம், பாவம் நிறைஞ்ச உலகம். திரும்பி பார்த்தா எங்கே பார்த்தாலும் பாவம் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கிருபையின் காலத்திலே அந்த கிருபையை நம்ம வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. கிருபையின் காலத்தில் உயிர் பிச்சை போட்டிருக்காரு. கொரோனாக்கு அப்புறம் நம்ம மறுபடியும் உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கோம். எதுக்கு அப்படின்னா, அடுத்த ஆளை தப்பாக பேசுறதுக்கோ, அடுத்தவங்கள குறை பேசுறதுக்கோ, யாரையும் காயப்படுத்தவோ, யாரையும் வேதனைப்படுத்தவோ தேவன் நமக்கு ஜீவனை தரல. நமக்கு எதுக்காக ஜீவனை தந்திருக்காரு அப்படின்னா, ஒரு காலத்துல நான் இஷ்டம் போல வாழ்ந்துட்டேன், ஆனா இப்ப நான் இஷ்டம் போல நான் வாழ விரும்பல. நான் பரிசுத்தமுள்ள தேவனுக்கு நான் அடிமையா இருக்க விரும்புறேன். எனக்கு விடுதலை கொடுத்துட்டாரு. இப்ப நான் தேவனுக்கு அடிமையா இருக்க விரும்புறேன். ஒரு மனுஷன் தேவனுக்கு அடிமையா இருக்க விரும்பும் போது அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. எப்படி திரும்ப ஆசீர்வதிக்கிறாரு? நம்மளை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிக்கிறார். அதுதான் நமக்கு பெரிய கிஃப்ட். என் பாவத்தை மன்னிக்கும் போது, தம்முடைய சொந்த ரத்தத்தினால கழுவி சுத்திகரிக்கும் போது நான் விடுதலையாக்கப்படுறேன். நான் தேவனை விசுவாசிக்கிறதுனால நான் தேவனுக்கு அடிமையா இருக்கேன். அதே நேரத்தில் என்னை பரிசுத்தப்படுத்துகிறார். தம்முடைய சொந்த ரத்தத்தினால கழுவி என்னை பரிசுத்தப்படுத்துகிறார். அது மாத்திரமல்ல, இந்த பூமியிலே நான் அவருக்காக வாழும்போது, சாட்சியா வாழும்போது எனக்கு நித்திய ஜீவன் தருவாராம். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் திரும்பி பார்த்தால், ஐயா நான் சின்ன வயசுல அப்படி இருந்தேன் ஐயா, போன வருஷம் நான் அப்படி இருந்தேன் ஐயா. எத்தனையோ குடும்பத்துல எத்தனையோ காரியம் நம்ம சொல்லலாம். ஆனால் தேவனுடைய கரத்துக்குள்ள வரும்போது உணர்ந்து மனம் திரும்பி பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடும்போது தேவன் மன்னிக்கிறார். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன், மன்னிக்கிறதுக்கு தேவன் வாசல் திறந்துகிறார். எத்தனையோ காரியங்கள் நம்ம சொல்லலாம். கிருபையின் காலத்துல இருக்கிறோம். மன்னிக்கிறதுக்கு அழகா தேவன் கிருபை காலத்து வந்திருக்காரு. இந்த காலத்தை நம்ம வேஸ்ட் பண்ணியாச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் மகா உபத்திர காலத்துக்குள்ள போயிடும். இப்போ கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக யாரெல்லாம் இந்த செய்தி கேட்டு என் வாழ்க்கையில பாவத்தை எல்லாம் மன்னிச்சிருங்கப்பா, நான் பரலோகத்துக்கு வரணும்ப்பா சொல்லி தேவனுடைய சமூகத்துல கிருபை பெற்றுக்கொள்ளணும், பரிசுத்தமாக்கப்படணும். விடுதலை, தேவனுக்கு அடிமை, பரிசுத்தம், நித்திய ஜீவன். இப்ப நம்ம 4 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். விடுதலை ஆக்கப்பட்டால் உலகத்துக்கு அடிமையா இருக்க மாட்டான், பாவத்துக்கு அடிமையா இருக்க மாட்டான், மனுஷனுக்கு அடிமையா இருக்க மாட்டான், தேவனுக்கு அடிமையா இருப்பான். தேவனுக்கு அடிமையா வாழ்ற ஒரு மனுஷன் பரிசுத்தமா இருப்பான். தேவனுக்கு அடிமையா இருக்கிற ஒரு மனுஷனுக்கு பரிசுத்தம் கிஃப்ட், அதே நேரத்தில் நித்திய ஜீவனும் கிஃப்ட். அப்ப முதல்ல இயேசு கிறிஸ்துவை நான் சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, என் வாழ்க்கையில் உள்ள எல்லா பாவத்தை எல்லாம் நான் கர்த்தருடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கணும். அப்பா என் வாழ்க்கையில இவ்வளவு காரியம் தொடருதுப்பா, என்னை மன்னிப்பீங்களா, என் அக்கிரமத்தை மன்னிப்பீங்களா, என் பாவத்தை மன்னிப்பீங்களான்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு அந்த பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடும்போது தேவனிடத்திலிருந்து இரக்கங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஒரு காலத்துல நான் பாவத்துக்கு அடிமையா இருந்தேன், ஆனா இப்போ நான் தேவனுக்கு அடிமையா இருக்க போறேன். போதும், இந்த உலக வாழ்க்கை எனக்கு போதும். அது கசப்பான வாழ்க்கை, அது தவறான வாழ்க்கை, அது ஒரு துன்மார்க்கமான வாழ்க்கை, அது ஒரு பாவ வாழ்க்கை, அது கெட்டு போற வாழ்க்கை, அது ஒரு மோசமான வாழ்க்கை, அது ஒரு பொல்லாத வாழ்க்கை, அது ஒரு அருவருப்பான வாழ்க்கை. அந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம். நான் உமக்கு அடிமையா இருப்பேன்ப்பா, எனக்கு கிருபை தாங்கப்பா, எனக்கு கிருபை தாங்கப்பான்னு சொல்லி கேட்கும்போது கண்டிப்பா கிருபை தருவார். அந்த கிருபை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது நமக்கு விடுதலை, பரிசுத்தம், முடிவிலே நித்திய ஜீவன். இந்த 3 கிஃப்ட்டுமே நம்ம தேவனுக்கு அடிமையா இருக்கும்போது தான் எல்லா விதமான வாசலும் திறக்கப்படும். நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில எங்கேயாவது சின்ன பாவமாவது தொடருதா அப்படி சொல்லி கொஞ்சம் யோசித்து பார்த்தால் நலமா இருக்கும். ஏன்னா சில வேளையில நமக்கே தெரியாமல் அந்த ஜென்ம சுபாவம், அந்த பழைய எண்ணங்கள், அந்த பழைய வாழ்க்கை இது உள்ள வரும்போது தான்
பரிசுத்தம் கெட்டு போயிருது, பழைய பாவத்தில் போய் அடிமையில சிக்கி கொள்றாங்க. அப்புறம் என் வாழ்க்கையில் எனக்கு விடுதலை இல்லை அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கிறாங்க. ஐயோ, நான் கட்டப்பட்ட நிலைமையில இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி புலம்புறாங்க. இதுக்கு பின்னாடி என்ன காரணம் சொல்லி கரெக்டா நிதானமா நிப்பாட்டி நம்ம யோசித்து பார்த்தால், ஏதோ ஒரு அந்த ஜென்ம சுபாவமா இருக்கலாம், இல்ல பழைய ஃப்ரெண்டா இருக்கலாம், இல்ல பழைய வாழ்க்கையா இருக்கலாம், இல்ல பழைய காரியங்களா இருக்கலாம். என்கிட்ட ஒரு ஐயா பேசினாரு. ஐயா, நான் ரட்சிக்கப்பட்டு நான் ஞானசம் எடுத்து 10 வருஷம் ஆச்சுயா. எனக்கும் என் மனைவிக்கும் சண்டை வந்துச்சு. வீட்டுக்கு தெரியாம போய் மறுபடியும் தண்ணி அடிச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னாரு. 10 வருஷம் கழிச்சு மறுபடியும் அந்த பழைய வாழ்க்கைக்குள்ளே கோபத்தில் மனைவிட்ட பேசின சண்டை போட்டுட்டு நேராக எங்கே போயிட்டார், நாங்கள் போயிட்டார். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு 3 நாள் பேசலை அப்படிங்கிறார். முதல்ல மனைவிட்ட போய் பேசுங்க, வீட்டில் போய் பேசுங்க, ஒப்புரவாகுங்க. பழைய சுபாவங்கள் வேண்டாம், பழைய எண்ணங்கள் வேண்டாம், எதுவும் தொடரக்கூடாது. இதை ஏன் சொல்லித்தரேன் அப்படின்னா, சில குடும்பத்தில் கோபத்தில் எரிச்சலில் ஏதாவது ஒரு பாவத்துக்குள்ளே போய் சிக்கி கொள்றாங்க. வேண்டாம். கர்த்தருடைய பிள்ளைகள் ஞானமாக இருந்தால் மட்டும்தான் இந்த கடைசி காலத்தில் கர்த்தருக்காக நம்ம வாழ முடியும். யாரெல்லாம் அதிக அளவில் இணைந்திருக்கிறீங்களோ, விடுதலையாக்கப்பட்ட சந்ததியாக இருக்கணும், தேவனுக்கு அடிமையாக இருக்கணும். இந்த பூமியில் நமக்கு பெரிய கிஃப்ட் என்ன தெரியுமா? பரிசுத்தம். அந்த பரிசுத்தம் எப்போ கிடைக்கி? இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே கழுவப்பட்டு மீட்கப்பட்ட ஜனமாக இருக்கும்போது நம்மளை பரிசுத்தப்படுத்தி நம்மளை ஆசீர்வதிக்கிறார். பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ நான் பாவத்திலிருந்து நான் வெளியில் வரணும், நான் தேவனுக்கு அடிமையாக இருக்கணும். பரிசுத்தமாக்குதல் நமக்கு கிடைக்கும் பலன். முடிவோ நித்திய ஜீவன். ஐயா, நான் நித்திய ஜீவனுக்குள்ள போகணும், நான் பரலோகத்துக்கு போகணும், எனக்கு மோட்சம் வேணும், எனக்கு நான் அவரோட நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் ஆசைப்படுறீங்களோ, இந்த பூமியிலே நம்ம பரிசுத்தமாக வாழணுமா? அதுதான் பிதாவின் சித்தம். முதல் பாயிண்ட். இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே நம்ம எல்லாரும் எங்கே மிஸ்டேக் நடக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பழைய சுபாவமோ பழைய எண்ணமோ பிசாசு கொண்டு வந்து விதைக்க பார்க்குறான். அதனால் இதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுதான் சொன்னேன், ஒரு பெரிய பலூன் இருக்குது, அந்த பலூனில் ஒரு சின்ன ஓட்டை போட்டாச்சுன்னா போதும், அதில் காற்று ஃபுல்லாக வெளியில் போயிடும். அதே போல் ஒரு மனுஷன் பரிசுத்தமாக வாழ்ந்து தீர்மானம் எடுத்துட்டு ஒரு கண்களின் இச்சையோ ஒரு சிந்தனையிலையோ இல்லை பேசுகிற வார்த்தையிலையோ இல்லை இருதயத்துக்குள்ள பழைய நினைவோ இல்லை தேவையில்லாத பழைய ஃப்ரெண்டோ இல்லை ஒரு பழைய காரியமோ தொடரும்போது, பாவம் தொடரும்போது அவங்களால பரிசுத்தமாக வாழ முடியாது. அதனால் யாரெல்லாம் இந்த செய்தி கேட்குறீங்களோ, நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, எனக்கும் தேவனுக்கும் நடுவில் தேவையில்லாத காரியங்கள் ஏதாவது இருக்கா மட்டும் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஹல்லேலூயா. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று எழுதப்பட்டிருக்கு. ஐயா, நான் எல்லா செய்தியும் கேட்குறேன் ஐயா, என் வாழ்க்கையில் மறுபடியும் பாவம் தொடருது அப்படின்னா, பாவத்துக்கு ஒரு சம்பளம் இருக்குது, அதுக்கு பேரே மரணம். அப்புறம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர முடியாது. இருதயம் ஃபுல்லாக பாவத்தில் நிரம்பி இருக்கும்போது ஆத்துமா சேர்த்து போயிடும். அப்புறம் கண்ணு தெரியாது, அப்புறம் பார்த்தா பிசாசு பக்கத்தில் நின்னாலும் தெரியாது, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர முடியாது. கையில் பைபிள் எடுத்து வாசித்தா கொட்டாயாக வரும், வீட்டில் போனால் நிம்மதி இருக்காது. இப்படி நம்ம நிறைய சொல்லலாம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் பாவம் தொடரக்கூடாது, அதை கண்டுபிடிக்கணும். முதல்ல அந்த வேர் எங்கே இருக்குது? எப்படி ஒரு மரத்தை வெட்டும்போது அந்த வேரை போய் முதல்ல வெட்டுவோம், ஏன்னா மறுபடியும் மரம் வளரக்கூடாது அப்படிம்போம். அதே போல் பாவத்தினுடைய வேறு எங்கே இருக்குது அதை கண்டுபிடிச்சு தேவனுடைய சமூகத்தில் அறிக்கை செய்து விட்டுவிடும்போது இரக்கங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம். நல்லா பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னு உடனே காலையில் நம்ம என்ன யோசித்து போகணும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் எதுவுமே தொடரக்கூடாது அப்படி நம்ம யோசிக்கணும். தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். நமக்கு கிருபை தந்திருக்காரு. கிருபையின் காலத்தில் நம்ம வாழ்றோம். தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன்.
இயேசு கிறிஸ்து நமக்கு ஜீவனை தந்து பிதானுடைய வலது பரிசத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். குமாரனையும் பிதாவையும் அறிவதே நித்திய ஜீவன். அதனால நித்திய ஜீவனுக்குள்ள போகணும் அப்படின்னா கையில் பைபிள் எடுத்து வாசிப்போம், ஜெபம் பண்ணுவோம், தேவனை தேடுவோம், நேரத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே ஆலயத்து புறப்படுங்க, தேவனோட சமூகத்தில் காத்திருங்க, தேவன் உங்களோடு பேசுவார். தேவையில்லா எண்ணங்கள், தேவையில்லா சிந்தனைகள் எதுவும் வேண்டாம். இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே தேவனோட சமூகத்தில் நாங்கள் காத்திருக்கணும்ப்பா. இந்த நாளைக்கான கிருபைக்காக நன்றிப்பா. இந்த நாளிலும் பிறந்த நாள், திருமண நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிங்க. புதிய நாளுக்கான கிருபைக்காக 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோட ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றையும் உங்கள் பாதவில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் வாழ்க்கையிலே பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல், துன்மார்க்கமான காரியம், அசுத்தமான காரியம், அருவருப்பான காரியம், தீட்டான காரியம் எதெல்லாம் இருக்கோ எல்லா பாவத்தையெல்லாம் அப்பா எங்களை மன்னிங்கப்பா, எங்களை மன்னிங்கப்பா. உங்களுடைய ரத்தத்தினால கழுவி எங்களை சுத்திகரிங்கப்பா. கல்வாரி அன்பினால் நிரப்புங்கப்பா. உங்களுடைய தலைமுள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்கப்பா. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ கர்த்தர் விடுதலை செய்யுங்கப்பா. குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றுக்கும் கர்த்தர் மன்னித்து உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் கர்த்தர் மன்னித்து விடுதலை செய்யுங்க. இந்த நாளிலும் யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் மறுபடியும் ஆசீர்வதிங்க, பரிசுத்தப்படுத்துங்க. உங்கள் பிள்ளைகளே கர்த்தர் ஆசீர்வதிங்க ராஜா. ஆட்டுக்குட்டியான் ஜீவஸில் அப்பா உங்கள் பிள்ளைகளோட பேர் எழுதப்படணும்ப்பா. அப்படிப்பட்ட கிருபையில் எங்களை தாங்கப்பா. எங்களோட வாழ்க்கையில் எங்கெல்லாம் குறைகள் இருக்கோ எல்லா குறைகளெல்லாம் மன்னித்து கர்த்தர் பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க ராஜா. சிறுபிள்ளைகள் முதல் கொண்ட முதியோரோட எல்லா குடும்பம் கர்த்தர் வேலையடைத்து ஆசீர்வதிங்க. வெளியில் புறப்படுறாங்க ராஜா, முன்னும் பின்னுமா தேவ தூதரை நிப்பாட்டுக்கு ராஜா. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்கப்பா. அவங்க இருக்கிற இடத்துல, இருக்கிற பட்டணத்திலே, இருக்கிற கிராமத்துக்குள்ளே கர்த்தர் விசேஷமா பிள்ளைகளை சந்திக்கணும்ப்பா. தேசத்துக்குள்ள யுத்தம் நடக்குப்பா. யுத்தத்தை அப்பா நிப்பாட்டுங்கப்பா. சமாதானத்தை தாங்கப்பா. எல்லா தேசத்துக்குள்ளுமே கர்த்தர் சமாதானத்தை தாங்கப்பா. அந்த கடைசி காலத்துல யுத்தங்கள் செய்துதான்ப்பா நாங்க கேட்கிறோம்ப்பா. சமாதானம் இல்லப்பா. ஒவ்வொரு தேசத்தையும் கர்த்தர் சந்திங்கப்பா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ அவங்க இருக்கிற பகுதியில சமாதானமா வாழ வேண்டும்ப்பா. கர்த்தர் கிருபை செய்யுங்க, கர்த்தர் கிருபை செய்யுங்க. கர்த்தருடைய கரத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. சில குடும்பத்தில் சரீரத்தில் பலவீனத்தோடு வியாதியோடு ஜெபிக்கிறாங்கப்பா. கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கி தீர்காயுசாங்கப்பா. எந்தெந்த பலவீனத்தில் ஜெபிக்கிறாங்களோ அந்த பலவீனத்தை எல்லாம் நீக்கி போடுங்கப்பா. சில குடும்பத்தில் சரீரத்தில் பலவிதமான பலவீனத்தோடு ஜெபிக்கிறாங்கப்பா. அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திங்கப்பா, கர்த்தர் சந்திங்கப்பா. எத்தனையோ தேவைகளோடு காலவில் இணைந்திருக்காங்கப்பா. அந்த தேவைகளை கர்த்தர் சந்திங்கப்பா. கடன் உபத்திரத்தை கர்த்தர் மாற்றித்தாங்கப்பா. குடும்பத்துக்குள்ள சமாதானம் இல்லப்பா, சமாதானத்தை கட்டுங்கப்பா. எத்தனையோ தேசத்துக்குள்ள இருக்காங்கப்பா. அவங்க இருக்கிற இடத்துல பிள்ளைகளோட கர்த்தர் கூட தங்கிருங்கப்பா. வேலையில பிரச்சனை இருக்கு, குடும்பத்துல போராட்டம் இருக்கு, வாழ்க்கையில பலவிதமான காரியத்திலே யோசித்து கொண்டிருக்காப்பா. எல்லா தடைகளும் நீக்கி உங்க பிள்ளைகளோட கர்த்தர் சமாதானத்தை தந்து அப்பா விசேஷமா உடன்படிக்கையை பண்ணுங்கப்பா. அவனுடைய வாழ்க்கையில எல்லா உபத்திரத்துல கர்த்தர் மாற்றித்தாங்கப்பா. எங்க தேசத்துல ஒரு நல்ல மழையை தாங்கப்பா. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்கப்பா. அவங்க இருக்கிற பகுதியில எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி ஆசீர்வதிங்க ராஜா. குடும்பத்துக்குள்ளே அப்பா அன்பினால நிரப்புங்கப்பா. குடும்பத்துக்குள்ளே சமாதானம் வேணும்ப்பா. நிறைய குடும்பத்துல சமாதானம் இல்லாமல் தவிக்கிறாங்கப்பா. பிள்ளைகளுடைய கையின் கீழ் ஆசீர்வதிங்க, அப்பத்தின் தண்ணீர் ஆசீர்வதிங்க. வெளியில புறப்படுறாங்க எல்லா பிள்ளைகளை கர்த்தர் வேலடைத்து பாதுகாத்துங்க ராஜா. வியாபாரத்தை ஆசீர்வதிங்க, கம்பெனி ஆசீர்வதிங்க ராஜா. சில குடும்பத்துல அப்பா படிக்கிற பிள்ளைகள் இணைந்துக்காங்க. படிக்கிற பிள்ளையோட தேவைகள் கர்த்தர் சந்திங்கப்பா. யாரெல்லாம் தேவன் அருளி அப்போ மினிஸ் மூலியமாக இணைந்திருக்கிறவங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலையடைத்து ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய கரத்தில் எங்களை தாழ்த்திறமையும் ராஜா. இந்த நாளிலும் உமக்கு பிரியமானபடி வாழ எங்களை அர்ப்பணிக்கணும் ராஜா. ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, துதிக்கிற அபிஷேகம் தாங்க ராஜா. உங்களுடைய பாதவில்லை காத்திருக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. விசேஷமா யாரெல்லாம் காலை வேளையில் ஆலயத்து புறப்படுறாங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. உங்க பிள்ளைகளோட நீங்க பேசுங்க. உங்க பிள்ளைகளை உங்களுடைய பாதவில்லை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எல்லா விதமான வாசல் திறந்து உங்க பிள்ளைகளை அழைத்து கொண்டு போங்கப்பா. இந்த நாளிலும் விசேஷமா யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறவங்களோ எல்லா தடைகளும் நீக்கி உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ராஜா. உங்களுடைய பாதவில்லை தாழ்த்து அப்படிங்கிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தராகிய இயேசு நாமத்தினாலே எங்க எல்லாருடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை எல்லாம் வேலை அடைபடுது ராஜா. உங்களுடைய ஜீவன்களை தாழ்த்து அப்படிங்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் கர்த்தராகிய இயேசு ராஜா ஒருவருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 9442504351 என்ற நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். தூங்கும் முன்பாக ஜெபிக்கிறோம், அதையும் தொடர்ந்து கேளுங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பார். அது மாத்திரமல்ல, ஜெபிக்க விரும்பினால் இந்த நம்பரில் நீங்க கூப்பிடலாம். God bless you.
for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.